பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட சொல்ற ஒரு அறிவுரை என்னன்னா, ஆவியானவர் நமக்கு உணர்த்த விரும்புகிற காரியம் என்னன்னா, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில பாவங்கள் நம்ம செய்யறதுனால மட்டும் இல்லாம நம்மளுக்கு மத்தவங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அதை செய்யாம, மத்தவங்களுக்கு நன்மை ஒருத்தவங்க நன்மையை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க, நம்மளால முடியும் ஆனாலும் செய்யாம விட்டோம்னா அது நமக்கு பாவமாய் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, உன்னால முடிந்த வரைக்கும் மத்தவங்களுக்கு நன்மை செய்யுங்க. கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தாரோ அது போல நம்மளால இயன்ற வரைக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். நன்மை செய்து இந்த பாவத்தை நம்ம விட்டு துரத்துவோம். நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமற் போனால் அது நமக்கு பாவமாயிருக்கும். வேண்டாமே, இந்த பாவம் எதற்கு நமக்கு? ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எங்களை நீங்க மன்னிங்க, எங்களால முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, இன்றைக்கு நீங்க பேசுனீங்க ஆண்டவரே, நன்மை செய்ய திராணி இருக்கும் போது அது செய்யாமற் போனால் அது பாவமாயிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. எங்களால இயன்ற வரைக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, மற்றவர்களுக்கு பிளஸ் பண்ணுகிற அளவுக்கு எங்களையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய முறை ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே எங்களுடைய கைகளை குறிக்கினது உண்டு. இந்த வேளையில நீங்க பேசுறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, திராணி இருக்கும்போது செய்யாமற் போனால் அது பாவமாய் இருக்கும் என்று தயவாய் எங்களை மன்னிங்க. நன்மை செய்ய எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவுல யார் யார் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களை ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.